கேட்ச் போனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்ல அடிச்சாதான் அந்த கேமை நம்ம நல்லா விளையாட முடியும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இது ஒரு குலசாமியா நினைச்சுக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஆனா இதுக்கு சமையல்ங்கிறது அத்தியாவசியம். டாய்லெட் கிளீனிங் வந்து லேபர் ஜாப் அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ஒரு டே 64 நடந்த ஹைலைட்ஸான சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் ஹியூமரஸா இருக்கும், ரொம்ப சீரியஸா அவங்க பண்ணக்கூடிய நகைச்சுவை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோ பார்க்க போலாம். சோ இந்த வாரத்துக்கான கேப்டனா வந்து ரஞ்சித் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. அப்ப பழைய கேப்டன் ஜெஃப்ரி வந்து அந்த கிரவுன்லாம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் அவர்கள் வந்து இந்த ஓவர் வெல்விங்கா ஃபீல் பண்ணி பிளஸ் பண்றதுக்கு கிஸ் பண்ண போனாரு. பிளஸ் பண்றதுக்கு கிஸ் பண்ற அந்த கல்ச்சர் இங்க தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு இல்ல, பாக்குறதுக்கு கன்றாவியா இருந்தாலும் அந்த அந்த அன்பை பரிமாறுறது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வந்தேன். என்ன பழக்கம் இது? அதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து கேப்டனா பதவி ஏத்துட்டாரு. அமரேந்திர பாகுபலி ஆகிய நான். ஆனா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அவருக்கு ஒரு பெரிய ஆப் வைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியாம அங்க ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் ஒண்ணு கிளம்பிச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய மையப்புள்ளியா நான் பார்த்தது வந்து அருண் அவர்கள் தான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, யார் யார் எந்த டீம் வெசல் வாஷிங்க, இந்த கிச்சனு, இந்த சமைக்கிறது, அந்த வீடு கூட்டுறது, டீமை பிரிச்சு விடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஆள் கம்மியா இருக்கு, 5-5 4 பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டாக்ல வந்துச்சு. இந்த குக்கிங் டீமுடைய விஷயம். மற்ற இன்சார்ஜ் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 பேர். அப்ப 4 பேர் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, சமையலுக்கு வந்து ஒரு 5 பேர் இருக்கணும், வீடு கூட்டுறதுக்கு ஒரு 4 பேர் இருந்தா போதும் மற்றவங்களாம் சொல்ல. அருண் ரொம்ப வித்தியாசமா வீடு கூட்டுறதுக்கு ஒரு 5 பேர் இருக்கணும், சமையலுக்குலாம் வந்து 4 பேர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாயிண்ட் வச்சாரு. அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் வேலிடா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒரு வேலிடான பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம், குறிப்பா தீபக் அவர்கள் ஸ்கில் ஓரியன்டட் ஜாபுக்கும் ஒரு நார்மலா பண்ணக்கூடிய ஜாபுக்கும் வித்தியாசம் என்னங்கிறது தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அருண் அதை வேற மாதிரி கொண்டு போயிட்டாரு. ஆனா இதுக்கு சமையல்ங்கிறது அத்தியாவசியம். டாய்லெட் கிளீனிங் வந்து லேபர் ஜாப் அப்படின்னு சொல்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. ஓ, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா இலகாரமா இருக்கா, ஸ்வீப்பிங் டீம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இலகாரமா இருக்கா, அப்ப சமையல் மட்டும் தான் பெருசா, அப்ப இந்த வேலை சிறுசா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம கான்டெக்ஸ்ட விட்டு வெளியே போய் அவரே ஒண்ணு கிரியேட் பண்ணி அவர் மைண்டுக்குள்ள அவரே ஒரு பேட்டில் பண்ணி சுத்தி இருக்க மத்த எல்லாத்தையும் கிளப்பி விட்டு அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்துச்சா. கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வாட் இஸ் லேபர் ஓரியன்டட், வாட் இஸ் ஸ்கில் ஓரியன்டட்? தெரியாது சார். வாட் இஸ் லேபர் ஓரியன்டட், வாட் இஸ் ஸ்கில் ஓரியன்டட்? தெரியவே தெரியாது சார். அப்புறம் சௌந்தர்யா வேற சும்மா இல்லாம அவங்க வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம, ராணவ வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அருண் சொன்ன உடனே, ஏன் அவர் சொல்ல மாட்டாரா, நீங்க கம்முன்னு இருக்குன்னு சௌந்தர்யா சொல்ல. நானும் விருப்பப்பட்டா நான் பேசிக்கிறேன், தப்புனா கேப்டன் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா நேரா போய் சொல்லுங்க, என்கிட்ட ஒரே ஃபன்னா இருந்துச்சு அருண் கூட. யாராச்சும் இந்த மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா, சம்பந்தமே இல்லாம படுத்துனே நீ பேசாதன்னு சொல்லாதீங்க. நான் எங்க பட்டாசு மாதிரி டுபுக்கு டுபுக்கு டும் டிமில் டமால் டுமில் வெடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நமக்குலாம் தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. பாவம் எப்பதாண்டா சாப்பிட போவாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. அதுக்கப்புறம் தீபக் வந்து ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. தீபக்கும் அருணுக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. நடுவில் ஜாக்லின்லாம் எந்திரிச்சு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. எல்லாராலையும் பண்ண முடியாது, அது தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். எல்லாராலையும் பண்ண முடியாது, அது தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். லேபர்ன்றது ஒரு விஷயம் நம்ம பார்த்து கத்துக்கிட்டு உடனேவே பண்ணிடலாம். ஜாக்லினுக்கு புரிஞ்ச விஷயம் கூட அருண் அவர்களுக்கு புரியல அப்படிங்கிறது நினைக்கும் போது அருண் அவர்களே கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் அவர் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சார். அருண் வந்து சம்மந்தமே இல்லாம கான்டாக்ட் விட்டு வெளியே போய், அதெல்லாம் இப்படி சொல்றீங்க, நான் வந்து ஏத்துக்க மாட்டேன், எல்லா வேலையும் இங்க ஒண்ணுதான், நான் வந்து ரொம்ப நல்லவன், எல்லா வேலையும் நான் ஒன்னாதான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்றக்கே சில விஷயங்கள் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். சரி, எப்பதான்டா இந்த பஞ்சாயத்தை முடிப்பீங்க, யார்தான் முடிச்சப்பா அப்படின்னு பார்த்தா புது பீஸ் ஒன்னு என்ட்ரி. ஓ, வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களா இவங்க அப்படின்னு பார்த்து நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு சாப்பிடாதனால எல்லாரும் கோவப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது கேப்டன். நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பவித்ரா, எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாத்துக்கும் பசிக்குதுன்னு நினைக்கிறேன்னா அதனாலதான் எல்லாம் கத்துறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் சிரி சிரின்னு சிரிச்சு ஆஹா இல்ல, வெளி உலகத்துல நிறைய நகைச்சுவைகள்லாம் கேட்காம வீட்டுக்குள்ள போய் எது ஒண்ணு பேசினாலுமே அந்த நகைச்சுவா தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை நினைச்செல்லாம் குபீர்னு சிரிச்சிட்டாங்க. ஜோக் இல்லையா?
பவித்ராக்கு ஒரே ஹாப்பினஸ், அப்பாடி இன்னைக்கு கேமரா நம்ம வந்துருவோம் அப்படிங்கிற ஹாப்பினஸோட அந்த பஞ்சாயத்து அங்க முடிஞ்சிருச்சு. அந்த பஞ்சாயத்து அங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது மறுபடியும் மஞ்சூரியும் அருணும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சூரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தாலே போதும் அருண் வந்து ட்ரிகர் ஆயிடுவார். மஞ்சூரி பேசினாலே அருண் ட்ரிகர் ஆயிடுவார். மஞ்சரிங்கிற பேரா கேட்டாலே அருண் ட்ரிகர் ஆயிடுவார். அந்த மாதிரி தான் மஞ்சூரி இன்னைக்கு ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தாங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த வீட்டுல ஜாலியா எதையும் அது மாதிரி பேசக்கூடாது. அதுவும் வந்து அருண் வந்து ட்ரிகர் ஆகி மறுபடியும் அங்க ஒரு சண்டை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் தீபக் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. பத்தி நான் பேசினேன், ஓகேவா? அதுல வந்து 2 தரப்பு இருக்கு. மறுபடியும் தீபக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை வந்து மறுபடியும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சமையல் ரொம்ப அத்தியாவசியம், ரொம்ப கஷ்டம், இல்லன்னா நம்ம அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அருண் வந்து உண்மையிலுமே நிறைய மேனிபுலேட்டிவா பேச ஆரம்பிச்சாரு. பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சது இவர் வந்து தப்பா ஒரு கருத்தை வந்து கன்சியூம் பண்ணிட்டாரு, அதை சபையிலையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அட ஆமா நான் தப்பா யோசிச்சிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பதிலா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ஸ்டாண்ட்ல நின்று நான் தான் கரெக்ட், நீங்க தப்பா பேசுறீங்க, எல்லா ஜாபும் இங்க ஈக்குவல் தான், எல்லா ஜாபும் தப்பு நீங்க யாருமே சொல்லல, இப்ப சமைக்கிறது தெரிஞ்சாதான் பண்ண முடியும், கூட்டுறது எல்லாருமே பண்ணலாம், இந்த வித்தியாசத்தை தான் தீபக் சொல்ல வந்தாரு. ஆனா அதை மறுபடியும் பெருசாகி பூதகரமாக்கி ஏன் அருண் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல பாவம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. கேப்டன் பேசட்டும் நீங்க ஒவ்வொருத்தர் சொல்லணும் அப்படின்றது இங்க கிடையவே கிடையாது. சரி இது இப்படியே போயிட்டு இருந்தா வேலைக்காகாது, ஒரு முட்டை எடுத்து உடைச்சு ஆம்லெட் போட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா அவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை, ஒரு முட்டையை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை எடுக்க வந்தாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளேஷன் வந்து வேலிடா பட்டுச்சு. ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணிவிட்டு அதை சண்டையா மாறினதுக்கு அப்புறம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. இது ஆக்சுவலி ஒரு நார்மலான விஷயம். அதனால அதை எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து மறுபடியும் இந்த மாதிரி முட்டையை வந்து எடுக்காம பார்த்துப்பாரு கேப்டன் அப்படிங்கிறதுக்காக தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தர்ஷிகா ஜென்யூனா சொன்ன மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. நல்லா காக்கா புடி என்ன புடிச்சா நாங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. ஒரு பொறுப்பு கொடுத்தா அதை காப்பாத்தி தான் ஆகணும். ஆனா நான் அப்பயே யோசிச்சேன், ரஞ்சித் சார் வந்து மற்ற எல்லா விஷயத்துலயும் ஓகே, ஆனா ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கக்கூடிய ஆளே கிடையாது, தர்ஷிகாவை எங்கேயாச்சும் முதுகுல குத்துணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் பின்னாடி பண்ணிட்டாரு நாமினேஷன்ல. அது வேற விஷயம். பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். ஆனா ஆக மொத்தத்துல ஒரு முட்டை உடஞ்சிருச்சு. இந்த வாக்குவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து நல்லவன் தான், நான் சொன்னது நல்லதுதான், எல்லாருமே நீ எதிர்த்து பேசுங்க, நான் தப்பானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் சில பேர் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் அருண் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ரஞ்சித் ப்ரோ கிட்ட தான் வந்து பேச வந்தார், ரஞ்சித் சார் கிட்ட. நான் சும்மா வந்து மாக்கப் பண்ணு மாக். ஆனா ரஞ்சித் சார் கிட்ட அருண் பேச வந்த உடனே சத்யாவோட ரியாக்ஷனை நீங்க பார்க்கணுமே. வந்துட்டான்டா ஆள விடுறா சாம அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இத்தனைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் டீசல் இன்ஜின் அப்படின்லாம் சொல்லி மறைமுகமா சத்யாவை பூஸ்ட் பண்ண ட்ரை பண்றாரு. பேக் த கேமரா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் போல, இல்ல சத்யா உண்மையிலே ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங், அவர் ஜெயிக்கணும்ட்டு விஜய் சேதுபதி உள்ளுக்குள்ள ஜென்யூனா நினைக்கலாம். நான் நல்லா கவனிச்சு பார்த்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் சத்யாவை மட்டும் நல்லா அந்த குழந்தையை கிள்ளி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா கிள்ளி விடுறாரு. தலைவரே எனக்கே இது புரியாம இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. சோ அந்த டீசல் இன்ஜின் அங்கேயாச்சும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா அருண் வந்தோடனே அங்க ஒரு கையாசா மாறும் அப்படின்ட்டு அந்த டீசல் இன்ஜின் எந்திரிச்சு போனது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. சத்யா அவர்கள் எப்பதான் ஸ்பீக் அவுட் பண்ணுவாரு அப்படின்ட்டு நமக்கே கொஞ்சம் காண்டா இருக்குல்ல. ஏன்னா பார்த்தாலே தெரியுது ஒரு நல்ல ஜென்ரஸான ஜென்யூனான ஹியூமன் பீயிங். அவரோட கேமையே விளையாடாம ஒரு கான்ஃபிளிக்ட் வந்தாலே தப்பிச்சு போறது அது கேமே கிடையாது. அதான் சத்யா வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு, அங்கேயும் அதை தான் பண்ணாரு. உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டா பவித்ரா பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தர்ஷிகா வந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி போறாங்க அப்படிங்கறத ஃபீல் பண்ண உடனே அதை பின்னாடி உட்காந்து நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காம தர்ஷிகாவே கூப்பிட்டு இங்க மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, பிடிக்கல, இந்த மாதிரி ட்ராக் மாதிரி போகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறம் பேசலாம் இல்ல இப்பயே பேசணும். என்ன பேசுனா எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு வருது. அப்பயும் தர்ஷிகா முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, யாருனாலும் என் கேம் எல்லாம் தடுக்க முடியாது, நானே நினைச்சாலும் என் கேமை தடுக்க முடியாது, ஏன் பிக் பாஸே நினைச்சாலும் என் கேமை தடுக்க முடியாது, நான் விளையாண்டுட்டே தான் இருப்பேன் வருஷம் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளவுதான். இப்போ முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, என் கேம்ல யாரும் தடுக்க முடியாது, நானும் கரெக்டா தான் இருக்கேன், நீங்களா தான் இப்படி இருக்கீங்க. எனக்கு ஆமா சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஒருபடி எனக்கு ஃபீலிங்ஸ் மேல போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆக கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ அதை சொல்ல மாட்டேங்கிற. சோ ஒரு ஃப்ரெண்டா அந்த இடத்துல பவித்ரா வந்து தானே நானே தானே நானோ தானே நானே அப்படிதான் இருந்தாங்க. நாமினேட் செய்ய முடியாது. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன்ல நடந்துச்சு. நாமினேஷன்ல நான் பார்த்தா ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன்ல ரஞ்சித் சாருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சதுன்னா தர்ஷிகா முதுகுல குத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம்? பொண்ணு தர்ஷிகா பிக் பாஸ்
அவங்க சென்ற வாரம் நடந்த விஷயங்களை ஒரு முன்னாள் கேப்டனா இருந்து கூட ஃபர்ஸ்ட் நாமினேஷன் தர்ஷிகா தான். நீங்க ஒன்று கவனிச்சு பாருங்க, ரஞ்சித் சார் யார் என்ன சொன்னாலும் நாமினேஷன்ல அவங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும் அவர் வாயிலிருந்து. இவ்வளோ வன்மம் இவ்வளோ அன்பா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஆகாது சார், கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அது ஒன்று. அப்புறம் எனக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஜெஃப்ரி வந்து சௌந்தர்யாவும் ரயானியும் எனக்கு அது சரியான ஷாக். என்னடா கோவா கேங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. சௌந்தர்யா அண்ட் ரயன் பிக் பாஸ். இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். திடீர்னு தீமைதான் வெல்லும் பிஜிஎம் போட்டு ஜெஃப்ரி வெளியே வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவங்க ரெண்டு பேர்த்து எப்படி நாமினேட் பண்ணாரு, அது நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த கோவா கேங்கே ஃபார்ம் பண்ணது. சௌந்தர்யா அண்ட் ரயன் பிக் பாஸ். ஆனா இப்ப ஃப்ரெண்டு இத்தனை கூட சுத்திக்கிட்டு இருந்தாரு. விஜய் சேதுபதி அவர்கள் அட்வைஸ் பண்ண உடனே திருந்திட்டாரா? அதுக்கு முன்னாடி அவர் கண்ணுக்கு தெரியலையா ரயானும் சௌந்தர்யாவும் பண்ணது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு அது செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சுதா, வெளியே வந்து முத்துக்குமரனும் ரயானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு விஷயம் கவனிச்சேன், என்ன எப்படி விடுவாங்க நான் நினைச்சுக்கிறதுனா எதுவுமே பண்ணல போன வாரம். முத்துக்குமரனோட பழைய கேம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரயான் சொல்றதுக்கு இவங்க மாதிரி சும்மா போய் சண்டை போடலாம் எனக்கு வரலடா அப்படின்னு முத்துக்குமரன் ஒரு இதா சொல்றது முட்டிக்கிற மாதிரி. இந்த வாண்டடா போய் முட்டை வர மாட்டேங்கிறாங்க மாதிரி. சும்மாலாம் போயிட்டு முட்ட முடியாது. பாயிண்ட் கரெக்டா தான் நான் முட்டிக்கின்னு போயிட்டே இருப்பேன். பெரிய ஒரு காரு கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய அந்த காட்டு மாடு முட்டினார்னா அப்படியே எல்லாம் பறந்து சதறிடுவாங்க. இவரு நான் போய் தப்பா முட்டுறது கிடையாது, நான் சரியா இருக்கும்னா போய் முட்டுறேன். பயங்கரமான பிளேயர் தான், ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு முட்டைன்னு இப்படி முட்டை கொடுக்க கூடாது. அது ஒரு ரயானும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா அருண் வந்து தர்ஷிகாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தர்ஷிகாக்கு தான் வந்து ஓட்டு ஜாஸ்தியாக வந்துச்சு, 5 ஓட்டு வந்து வந்துருச்சு. கேட்ச் போனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்ல அடிச்சாதான் அந்த கேமை நம்ம நல்லா விளையாட முடியும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நினைச்சுக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. இங்கதான் படுத்துட்டு இருக்கேன், என்னோட நெஞ்சில படுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்க் மேல வீடெல்லாம் கொஞ்சம் போரிங்கா இருந்துச்சு. எல்லாம் கண்டஸ்டன்ட் அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவும் விஷாலும் அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி தர்ஷிகாக்கு வந்து அன்ஷிதா கூட விஷால் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதோ, அன்ஷிதா மடியெல்லாம் படுத்தா கொஞ்சம் வந்து பொசசிவ்னஸ் ஆகுது அப்படிங்கிறது விஷாலுக்கு தெரியும். ஆனா நான் நெக்ஸ்ட் பார்க்கும்போது உங்களோட உட்காந்து சாப்பிடுறேன். ஆனாலும் அவரோட கேம்ல கொஞ்சம் தெளிவா தான் இருக்காரு. தர்ஷிகா தான் இங்க நிறைய போட்டு குழப்பிக்கிறாங்க. அதான் பவித்ராவும் சொன்னாங்க, தர்ஷிகாக்கு அது புரிய மாட்டேங்குது. மறுபடியும் அன்ஷிதா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க ஆப்போசிட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது வயிறு எரியும் தெரியும். ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருந்தோம், உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கா, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இல்ல, இது இங்கேயே குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னா அவங்க டக்குன்னு மைண்ட் மாறிட்டு அவங்க கேமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அங்கேயும் வந்து ஹோப் கொடுத்தும் கொடுக்காம, அந்த கொடுக்காம இருக்க ஃபேஸ்ல வந்து சரி நமக்கான வெளியே வந்து நம்ம இதை பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆப்போசிட் பர்சன் உட்கார வச்சுட்டு அவங்க என்ன பண்ணா பாசிட்டிவ் ஆவாங்களோ காண்டாவாங்களோ அதை நான் பண்ணுவேன். ஏன்னா நான் கேம் விளையாட வந்திருக்கேன், நான் கேஷுவலா தான் இருப்பேன், மறுபடியும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ட்டு அப்படி அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறது எனக்கு என்னமோ ஜென்யூனா பண்ணல. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இந்த தாட்டை இங்கே குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு கிளியரா இது பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்து கூடயும் ஜோவியலா இருப்பேன், நான் அன்ஷிதா கூட பேசுவேன், உனக்கு ஆண்டனா எனக்கு என்ன, நான் தான் எனக்கு எந்த தாட்ஸுமே இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டேன் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். இல்ல எனக்கு வந்து அது மாதிரி அது வெளியே போய் பேசிக்கலாம், தங்கமே வைரமே முத்துவே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இங்கிட்டு வந்து அன்ஷிதா கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அன்ஷிதாவும் வந்து தர்ஷிகா பழைய மாதிரி இல்ல, என் கூட ஒரு ஃப்ரெண்டா இல்ல, அன்னைக்கு கூட உன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, என் கூட உட்காந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உடனே டாபிக்கை மாத்தினாரு பாருங்க விஷால். என்னாச்சு? கையில போய் மருந்து போடுறி. பேசிக்கலி ஜென்யூன் ஹியூமன் பீயிங். என்னை பத்தி பேசினா மட்டும்தான் கொஞ்சம் டாபிக் மாற்றலாம், மற்றபடி நான் ரொம்ப நல்லவன். கையை கட்டினாலும் ஊதி விட்டா, மயிலருக வச்சு தேய்ச்சி விட்டா, பூங்காத்து திரும்புமா மயிலிறகு கருகுமா, யார் அடிச்சாரோ அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ டாபிக்கை மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் வச்சாரு பிக் பாஸ். மூஞ்சிக்குள்ள கண்ணு காது மூக்கெல்லாம் வைக்கணும், அதை வச்சுதான் கிராசரிஸ் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. எல்லாரும் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹைலைட்டடா தெரிஞ்சது பவித்ராவோட மூஞ்சி தான். காதே காணா. காது காணோம். காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? ரஞ்சித் சார் காது காணோம். ஒரு மனுஷனுக்கு காது எல்லாம் எப்படி சுத்துவாரு? சரி ஓகே, அந்த காது கிடைச்சா மட்டும் மூஞ்சி சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு நீங்க மூஞ்சியை பாத்தீங்கன்னா மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி. வாட் ப்ரோ?
இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பவித்ரா விட சூப்பரா இருக்கு அப்படின்னு எவனாச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா கொன்றுவேன். பவித்ரா பத்தில யாரும் பேசவே கூடாது. அது அப்படிதான். மணிமேகலை என்னடா வெக்கமா? அது சும்மா அது அப்படிதான். அதுக்கப்புறம் டாஸ்க்லாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆச்சா போச்சா. அப்புறம் குட் நைட் வரட்டாமே அப்படின்னு பிக் பாஸ் கிளம்பிட்டாரு. அப்புறம் 24 பார் உட்காந்து 7 பாக்குற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமே கிடையாது. அதனால நானும் டாடா பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஹைலைட்ஸ் இதுதான். நாளைக்கு ஹைலைட்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை டாடா பாய்.